ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சண்டே வந்து இந்த மழைக்கு இதமான என்ன சாப்பாடு பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாமா? சூடாக ஒயிட் ரைஸ் வச்சுருக்கேங்க, அப்புறம் தேங்காய் அரைச்சி ஊற்றி சிக்கன் குழம்பும் அப்புறம் சிக்கன் பெப்பர் ஃப்ரையும் செஞ்சுருக்கேங்க. அதுக்கப்புறம் நல்லா செம்மையான தக்காளி ரசம் வச்சுருக்காங்க. என்ன இருந்தாலுமே நமக்கு ரசம் வேணும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நேஹாவுக்கு வந்து காரம் இல்லாமல் சிக்கன் குழம்பு வச்சுருந்தேன். மார்னிங் தோசையோடு சாப்பிட்டு மீதி இருக்குது. அப்புறம் லெக் பீஸ் செஞ்சுருந்தாங்க. சாப்பிட்டு நாங்கள் வந்துட்டு மூணார் வரைக்கும் கிளம்பிட்டோங்க. ஏன்னா வந்துட்டு கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து மூணாரில் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். ஸோ போய் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூணார் போயிட்டோங்க. எல்லா ஃபால்ஸ்லேயுமே அப்படியே தண்ணி வந்து செம்மையாக கொட்டிகிட்டு இருந்துச்சுங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்படியே வியூஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டு நேஹா வந்துட்டு ஜன்னல் ஓப்பன் பண்ணி தான் உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. சாரல் விழுகுதுன்னு சொல்லி கேட்டாலும் விடவே மாட்டேன்ட்டாங்க. எனக்கு அப்போ தான் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேஹா வந்து அந்த மாதிரி உட்காந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் மூணார் வந்துட்டோம். மூணார் வந்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து சரி நேராக வெஜிடபிள் மார்க்கெட்ஸ் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் அங்கே போயிட்டோங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா காரெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போக முடியலங்க. ஏன்னா வந்துட்டு நிறையா டூரிஸ்ட் வந்திருந்தாங்க மூணார் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக. அதனால் வந்துட்டு காரை ஒரு ஓரமாக நிறுத்திட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு சந்தைக்குள்ளே போயிட்டோங்க. நிறைய திங்ஸ் இருந்துச்சு. இந்த பிளாங்கெட்டு, குல்லா, இந்த டூரிஸ்ட்டு எல்லாம் வாங்கிறதுக்கும் நிறையா அழகான பொருள்லாம் நிறையா வச்சுருந்தாங்கங்க. எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு மார்க்கெட்டுக்குள்ளே போயிட்டோம். நாங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே போகும்போது மழை வரலைங்க. ஆனால் வந்துட்டு மார்க்கெட்லேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் செம்ம மழை வந்துருச்சுங்க. எல்லா வெஜிடபிள்ஸும் பாருங்களேன் நல்லா சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்துட்டு மலையில் வந்து ஓரமாக நீங்கள் நில்லுங்க, நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிவிட்டு காரை கூப்பிட்டு வந்துடுறேன்ட்டு ஹஸ்பண்ட் வந்து போயிட்டாருங்க. அதுக்கப்புறமா வந்து நாங்கள் வந்து கார் வந்ததுக்கப்புறம் நேஹாவும் நானும் வாங்கின பொருளெல்லாம் வச்சுட்டு ஏறிட்டோம். செம்மையாக இருந்துச்சுங்க. அப்படியே அந்த கிளைமேட்டு, அப்படியே அந்த பனி வந்துட்டு ஃபுல்லாக கவர் ஆகிருந்துச்சு. நம்ம கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேயே வந்துட்டு நமக்கு ஆள் நிற்கிறாங்களா இல்லையானே தெரியல, அந்த அளவுக்கு இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து எப்போவுமே வந்த உடனே எல்லா திங்ஸுமே வந்து எடுத்து வச்சிடணுங்க. இல்லைன்னா எனக்கு அவ்வளோதான், அது ஒரு மாதிரி தூக்கமே வராது. சரின்னு சொல்லிட்டு கருவேப்பிலை, அதுக்கப்புறமா வந்து கீரை வாங்கியிருந்தாங்க சந்தையில். அதையுமே வந்துட்டு டிஷ்யூ வச்சு இந்த மாதிரி பாக்ஸில் வந்து போட்டு வச்சுருவேங்க. ஏன்னா வந்து நமக்கு இது வந்து ஒரு 2-3 நாள் வந்து கீரை அழுகாமல் இருக்கும். நான் இதே மாதிரி தான் வந்துட்டு கொத்தமல்லி தலையும் வந்து வச்சுருக்க போகிறேங்க. கீழே வந்து டிஷ்யூ வச்சுருவேன். அதுக்கப்புறமா கொத்தமல்லி தலை கிள்ளி போட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே ஒரு டிஷ்யூ. நமக்கு வந்து கொத்தமல்லி தலைக்கு ஒரு 2 days ஒன்ஸ் வந்துட்டு இந்த டிஷ்யூ வந்து சேஞ்ச் பண்ணிடணும். இல்லைன்னா வந்து அது கொஞ்சம் அழுக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி தான் வந்துட்டு நான் வந்து எப்போவுமே ஸ்டோர் பண்ணுவேன்.